ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் இட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல்ல எங்க அம்மா பண்ற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா இட்லி ரெசிபி. எங்க அம்மா எப்படி பண்ணாங்கன்னு இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேன் எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் 10ல இருந்து 12 வரைக்கும் எடுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதே சூடான எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. 1 இன்ச் இஞ்சி துருவி சேர்த்துட்டாங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா டபுள் ரோஸ்டட் ரவா 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு ரவையை, நல்லா வாசனை வர வரைக்கும். நல்லா வறுத்தெடுத்த ரவையை இப்ப தனி பவுல்ல எடுத்தாச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா 1/2 கப் ஃப்ரெஷ் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆனோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. முக்கால் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் மூடிய போட்டு ஊற வச்சாங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடிய திறந்து பார்க்கும்போது நல்லா செட் ஆயிருந்தது. அதுல துருவின கேரட் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு, சால்ட் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதான் முக்கியமானது ரவா இட்லிக்கு, அதை கண்டிப்பா ஆட் பண்ண சொன்னாங்க. இப்போ கடைசியா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிய. ஏற்கனவே 3/4 கப் ஆட் பண்ணிருந்தோம். இப்போ 1/4 கப், மொத்தமா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். ரவா இட்லி பண்றதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இட்லி தட்டை நல்லா எண்ணெயை வச்சு கிரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அம்மா. ஃபர்ஸ்ட் கேஷ்யூ நட்ல நம்ம நெய்யில் நல்லா வறுத்தெடுத்தோம்ல, அதை நம்ம 2 ஒவ்வொரு ஷேப்லையும் நம்ம போட்டுக்கலாம். பொதுவாக எங்கள் அம்மா ஒரு டிஷ் பண்ணுறாங்கன்னா நல்லா ப்ரெசன்டபிளாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ரவா மிக்ஸை இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ரவா இட்லி வேக வைக்கிறதுக்கு ஆகும். ஸோ 15 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா ரவா இட்லி கொஞ்சம் லேட் ஆகும் நார்மல் இட்லியை விட வேகிறதுக்கு. ஸோ 15 மினிட்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரவா இட்லி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதுன்னு நம்ம மண்டே குழம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரவா இட்லி பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு 2 விதமான சட்னி பண்ணிக்கிட்டாங்க அம்மா. தக்காளி சட்னி, இன்னொன்று மல்லி சட்னி. ஸோ நீங்களும் அந்த காம்பினேஷனோட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபீஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.